இங்க லோக்கியுடைய மாஸ்க் தொலைஞ்சு போயிடுது. அது எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு ஆத்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு வருது. அது ஒரு நாய் வாயில கவ்விக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுது. அந்த வீட்டுடைய ஓனர் கையில அந்த மாஸ்க் கிடைச்சிருது. அவர் அந்த மாஸ்க ஒரு ஹாலோவீன் பார்ட்டிக்கு போகும்போது எடுத்து போடலான்னு பாக்குறாரு. அது அப்படியே அவருடைய ஃபேஸ புடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்க் அப்படியே கிரீன் கலர்ல ஜொலிக்குது. அவர் அதை ஃபேஸ்ல வச்சு அடுத்த செகண்டே அவர் அப்படியே மாஸ்கா மாறி லோக்கியுடைய பவர் எல்லாம் அவருக்கு கிடைச்சிருது. அந்த மாஸ்க் அவர் கையில கிடைச்சதுக்கு பிறகு என்னெல்லாம் பண்றாருன்னா அவருடைய காலை அப்படியே காருக்குள்ள இருந்து நீளமா நீண்டு வெளியில வந்து அப்படியே அவர் காருக்குள்ள இருந்து வெளியில இறங்குறாரு. இறங்கி அங்க இருக்கிற ஒரு பொண்ணுடைய காஸ்டியூமை கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள சூப்பரா மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிலேயே ஜாலியா டான்ஸ்லாம் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே மாஸ்கோடவே வீட்டுக்கு போய் அவருடைய மனைவியோட ஒன்னு சேர்ந்துடுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா அவருடைய ஸ்பெர்ம்ஸோட சேர்ந்து அந்த மாஸ்கோடைய 3 ஸ்பெர்ம் அதுல கலந்துருது. அதுல ஒரு ஸ்பெர்ம் எல்லாத்தையும் சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டு போய் அவங்க வைஃபுடைய கருமுட்டையோட கலந்துருது. அதனால அவருடைய வைஃப் இப்ப பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தா யாரும் பார்க்காத போது அவங்க அப்பா கண் முன்னால மட்டும் அந்த குழந்தை வயித்துக்குள்ளேயே டான்ஸ் ஆடுது. இப்ப அவங்க அம்மா திரும்பி பார்த்த உடனே அது அமைதி ஆயிடுது. நம்ம இப்ப இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அமைதியா இருந்துறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த லேடி போய் வாமிட் எடுக்கிறாங்க. பார்த்தா வாய்க்குள்ள இருந்து பபுள்ஸா வெளியில வருது. அதுக்கப்புறம் சில நாட்கள்லயே அந்த குழந்தையும் பிறந்துருது. பிறந்த அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா பலூன் ஊதி விளையாட்டு காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த குழந்தை அதோடைய வாயில கையை வச்சு அப்படியே ஊதுது. பார்த்தா அதோடைய மண்டை அப்படியே பலூன் மாதிரி பெருசா வீங்குது. ஆனா என்னன்னா அவங்க அம்மா அதை பாக்குறதுக்குள்ள அது திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துருது. ஒரு பக்கம் லோக்கியுடைய அப்பா வர லோக்கி மாஸ்க தொலைச்சதுனால பயங்கர கோவத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப குழந்தை வேற பிறந்ததுனால உச்சக்கட்ட கோவத்துல இருக்கிறாரு. இந்த பக்கம் அந்த குழந்தையுடைய அம்மா வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த குழந்தையை விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அவங்க அப்பா தனியா இருக்கும்போது டிவியை பார்த்துட்டு அதே மாதிரி டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவங்க அப்பா பயங்கரமா பயந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் அது அவங்க அப்பாவுடைய காலையே பிடிச்சி தூக்கி போட்டு தப்பு தப்புன்னு தப்புது. அப்ப வெளியில இருந்து யாரோ ஒரு பொம்மையை எடுத்து ஆட்டுவாங்க. அதை பார்த்து அந்த குழந்தை அவங்க அப்பா விட்டுட்டு அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக போயிடுது. யாராதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அது அந்த வீட்டு நாய் தான். அது இப்ப அந்த மாஸ்க போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த குழந்தையும் ஓடி போய் அந்த பொம்மையை கையில எடுத்துட்டு வந்த பிறகு பார்த்தா அந்த நாய் அந்த பொம்மையில வெடியை சொருக்கி வச்சு அந்த குழந்தையை சாகடிக்கலான்னு பாக்குது. ஆனா அந்த குழந்தை ரொம்பவே உஷாரா இருக்குது. அந்த வெடியை அப்படியே கையில பிடிச்சி அணைச்சிட்டு வெடி வெடிச்ச மாதிரி வாயிலேயே சத்தம் போட்டுட்டு ஓடி போய் வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்குது. அதை எட்டி பார்த்துட்டு அந்த நாய் குழந்தை அவ்வளவுதான் காலி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா சிரிக்குது. அதே நேரத்துல ஒரு எலும்பு துண்டு வந்து அது பக்கத்துல விழுது. உடனே அந்த நாய் அந்த எலும்பு துண்டை வாயில கவிக்குது. பார்த்தா இப்ப அந்த குழந்தை அந்த எலும்பு துண்டுல வெடியை வச்சிருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த வெடி டமால்னு வெடிச்சு அப்படியே அந்த நாய் கருகி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த குழந்தைக்கு டைப்பர் மாத்தலான்னு பாக்குறாரு. பார்த்தா அது யூரின் அப்படியே அவங்க அப்பா முகத்துக்கிட்டே தூக்கி அடிக்குது. தரையில ஊத்திட போதுன்னு சொல்லிட்டு ஒரு கப்பு வச்சு அவர் அதை பிடிப்பாரு. ஆனா அந்த குழந்தை ஃபவுண்டைன் மாதிரி 2-3 இடத்துல வேணும்னே மாத்தி மாத்தி தூக்கி அடிக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சரி நம்ம இந்த குழந்தைய டாக்டர் கிட்ட காட்டலாம், இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போலான்னு பாக்குறாரு. அப்ப முன்னால இன்னொரு காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு லோக்கி அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிடறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.